இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் 11வது ராசியாக வரக்கூடிய ராசி கும்பராசி. இந்த கும்பராசியினுடைய வருடாந்திர கிரகங்களான கும்ப ராசி ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் மற்றும் 2ஆம் இடத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம். ராசியாதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்தில் தன் சொந்த வீட்டிலேயே மறைவு ஆட்சி பெறக்கூடிய காலம். கும்பராசிக்கு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 4ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் 3ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகிய ராகு பகவான், கேது பகவானை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்திலே இருந்த கேது பகவான் துளாராசி மண்டலத்திலுமாக இந்த வருடத்தினுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எப்படி இருக்கும்? கும்பராசி என்பவர்களே, இந்த வருடம் தங்களுக்கு நன்மையான வருடம் என்றே சொல்ல வேண்டும். சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். சுபஸ்தானத்தில் கிரகமான குருவும், அதே போல ஜென்மராசியில் இருக்கக்கூடிய மற்ற கோச்சார கிரகமான வரக்கூடிய மாசி மாதம் வரக்கூடிய சூரியன் தங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். பொருளாதாரம் மேன்மையடையும். பழைய கடன் சுமைகள் தீரும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வருமான குறைவு மற்றும் தண்ட செலவு, வெட்டி செலவு, விரைவு செலவுகளால் ஏற்பட்ட கடன் தொல்லைகள் நிவர்த்தி பெற்று மன நிம்மதியை அடையக்கூடிய காலமாக அமையும். பொருளாதாரம் மேன்மையடையும். பலருக்கு இருக்கும் வீட்டை விட்டு இடமாற்றமும், சிலருக்கு தொழில் சார்ந்த இடமாற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக அமையும். சிலருக்கு குழந்தைகளால் மன கஷ்டங்களும் அவப்பேரும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கலாம். இருந்த பொழுதும் தெய்வ வழிபாடுகளால் அதை குறைத்துக் கொள்ளலாம். வேண்டாத ஊருக்கு வழி சொல்லும் கதையாக உங்களின் பிரச்சனைகளை மற்றவர்களின் மூலம், சொந்த பந்தம் இல்லாத மற்றவர்களிடம் சொல்வதன் மூலமாக பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும். எனவே உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார மாற்றம், நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, எந்த பிரச்சனைகளும் உங்க இரத்த உறவுகளை தவிர மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக தங்களுடைய நிலையை தாங்கள் அவர்கள் குறைத்து நேரங்காலம் வரும்போது அது அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். எனவே ரகசியம் காப்பது இந்த வருடம் தங்களுக்கு சாதகமாக அமையும். தேக ஆரோக்கியம், சில நோய்கள், குறிப்பாக மூளை நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு சம்பந்தமான நோய்கள், பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள், புரியாத நோய்கள், மருத்துவத்துறையால் கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து விலகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய காலமாக அமையும். தொழிலில் முதலீடுக்கு ஏற்ற லாபம் இல்லாமல் இருந்தாலும் தொழில் ஓரளவு லாபகரமாக அமையும். வேலை பார்க்கும் நண்பர்களால் சில இடையூறுகள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும். பலருக்கு உயர் அதிகாரிகளுடைய இடையூறுகளும் தொந்தரவுகளும் அதிகரிக்கும். இது வருடத்தினுடைய பிற்பகுதியில் தொழில் சார்ந்த பிரச்சனைகள், இடம் சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் வருடத்தினுடைய பிற்பகுதியில் தங்களுக்கு சாதகமாக அமையும். தடைப்பட்ட பலருக்கு மிக விமர்சையாக திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக அமையும். அதே போல் பலருக்கு வெளிமாநில வேலை வாய்ப்பு தான் அதிகமாக ஏற்படும். கும்பராசி என்பவர்களுக்கு தன்னுடைய பிறந்த பூர்வீக ஊரிலோ பூர்வீக நாட்டிலோ வேலை தேடுவதை விட அந்நிய மொழி, அந்நிய பாஷை, தூரதேச வாசம் அவர்களுக்கு வேலையில் சிறப்பை கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வம்பு வழக்கில் காலதாமதமாக, அதில் வெற்றி பெறுவதற்குரிய காலதாமதமாக பலிதமாகக்கூடிய காலமாக அமையும். கும்பராசியில் ராசி அன்பர்கள் தெய்வ வழிபாடு மூலமாக தங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்த்துக் கொள்ளலாம். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக உங்களுக்கு நல்ல காலமாக இருந்தாலும்
குறிப்பிட்டு நீங்கள் மனசில் பதிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரகசியங்களை தேவையில்லாமல் யார்கிட்டையும் 3வது நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா அவங்களே அதை வச்சு உங்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது உங்களை மடக்கிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் நம்பினவங்களே உங்களை மடக்கிறதுக்கான காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் யாரையும் நம்பி எதையும் சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம். அதை அப்படியே மனசில் வச்சு சொந்தங்களுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அண்டர்லைன் உங்களுக்கு கும்பராசிக்கு இந்த 2022 ஆங்கில புத்தாண்டை நினைவுபடுத்துகிறதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடியாக எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வழிபட வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம். கும்பராசி அன்பர்கள் 18 சித்தர்களுடைய வழிபாடு, 18 சித்தர் வழிபாடு கோயிலில் போய் கும்பிடணும்னு கேட்டாங்க. 18 சித்தர்களுடைய வழிபாடு, அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு வீட்டில் வச்சு கும்பிடணும் மெயினாக. அதுக்கப்புறம் சனிக்கிழமை நவகிரக சுத்தம், சாஸ்தா வழிபாடு ரொம்ப முக்கியம். சாஸ்தான குலதெய்வ சாஸ்தாவாக இருக்கலாம், இல்லை நாரியங்காவு சாஸ்தா, எங்கெங்கே சாஸ்தா கோயில் இருக்கிறது சாஸ்தாவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும். கும்பராசிக்கு உண்டான இந்த 3 பரிகாரங்களையும் கும்பராசி நேயர்கள் செய்து 2022 சிறப்பாக கொண்டாடி வாழ்க்கையினுடைய பாதையை வழிநடத்தி செல்லுங்கள் என்று நிறைவு செய்கிறோம். இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.